மருத்துவமும் வான் ஆராய்ச்சியும் தான் மிக தொன்மையான அறிவியல் பிரிவுகள் என்பர் அறிஞர். உடல்நலம் பேண வேண்டும் என்ற ஆவல் இயற்கை இயல்பு. நோயுறுதலும் இயற்கையே. காடுகளில் சுற்றித் திரிந்த மனிதனுக்கு உடல் காயம் படுவதும் எலும்பு முறிவு ஏற்படுவதும் எதிர்பார்க்கக்கூடியது தான். கிருமி தாக்குதல் போன்ற பல காரணங்களால் உடல் நலம் குன்றும். தலைவலி, உடல்வலி என பல உடல் உபாதைகளை சந்திப்பார்கள். ஆகவே உடல்நலம் காக்க மருத்துவ அறிவை வளர்த்து கொண்டது அவ்வளவு வியப்பானதல்ல. மருத்துவத்தோடு ஒப்பிடும் அளவிற்கு வான ஆராய்ச்சி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா என தோன்றலாம். பண்டைய சுமேரிய நாகரிகம், பாபிலோனிய நாகரிகம், சீன நாகரிகம், மாயன் நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் என தொன்மையான பல நாகரிகங்களில் வான ஆராய்ச்சிக்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. இந்த தொல்நாகரிகங்களில் அனைத்திலும் மருத்துவம், விவசாயம் போன்று உயர் நுட்பமாக வானவியலை போற்றியுள்ளனர் என்பது தெளிவு. பார்போலா எனும் அறிஞர் சிந்து சமவெளி எழுத்துக்களை ஆராய்ந்து அவை திராவிட மொழியுடன் தொடர்புடையவை என்று கூறியுள்ளார். ஐராவதம் மகாதேவன் எனும் ஆய்வறிஞரும் அதனை ஆமோதித்துள்ளார். சிந்து சமவெளி குறியீட்டு எழுத்துகளில் மீன் போன்ற தோற்றம் தரும் குறிகள் காண கிடைக்கின்றன. இவை விண்மீன் என்பதை சுட்டும் சொல்லென பார்போலா கூறுகிறார். மீனின் அருகே 7 கோடுகள் காணப்படுவது 7 மீன், அதாவது சப்தரிஷி மண்டலம் என்பதை குறிக்கிறது என கூறுகிறார். மேலும் கூட்டாக காண கிடைக்கும் குறி வடமீன், அதாவது துருவ விண்மீன் எனவும் கூறுகிறார். இவை சிந்து சமவெளி நாகரிகத்தின் வானவியல் கருத்துக்களை சுட்டுகின்றன. கற்கால மனிதர்கள் கட்டி எழுப்பிய கல்நினைவு சின்னங்கள் வானவியல் நிகழ்வோடு ஒட்டியுள்ளதும், கற்களின் ஒழுங்கமைப்பு மிகச்சரியாக சூரியனின் உத்தராயணம் அல்லது தட்சிணாயனம் எனப்படும் வட தென் ஓட்டத்தின் உச்சக்கட்ட நிலையில் சூரியன் தென்படும் திசை நோக்கி கற்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது வானவியல் அறிஞர்களை வியப்புக்கு உள்ளாக்கியுள்ளது. அதுபோல அனைத்து நாகரிகங்களின் நாள்காட்டிகளும் வானவியல் இயக்கத்துடன் தொடர்புடையவை. இரவு வான் எல்லாருக்கும் பொதுவான காட்சி. செயற்கை விளக்குகள் அரிதான அக்காலத்தில் இரவு வான் கண்கொள்ளாக காட்சியாக தென்படும். தெளிந்த கருமை வானில் அங்கும் இங்கும் வைரம் போல விண்மீன்கள் ஜொலிக்கும் காட்சி கண்டு பரவசப்படாதவர் யார்? இரவு வானை பார்ப்பதற்கு வேறு தூண்டுதல் எதுவும் வேண்டாம். சலிக்காமல் இரவு வானை கூர்ந்து கவனிப்பவர்கள் சில விஷயங்களை சட்டென்று கண்டுகொள்வர். நிலவு தினமும் ஒவ்வொரு பிறை முகம் காட்டும். பிறைக்கு தகுந்தாற்போல கிழக்கே உதிக்கும் நேரமும் மாறுபடும். பிறையும் சரி, உதிக்கும் நேரமும் சரி, காலாந்திரமாக சீரான பாங்கில் அமைந்திருக்கும். நிலவு ஒவ்வொரு நாளும் இரவு வானில் தோன்றும் போது குறிப்பிட்ட சில பிரகாசமான விண்மீன்கள் அருகே தோன்றும். அவ்வாறு சுமார் 27 அல்லது 28 நாட்களுக்கு ஒருமுறை இரவு வானை வலம் வந்து மறுபடி முதல் விண்மீனுக்கு அருகில் நிலவு தோன்றும். இந்த 27 விண்மீன்களை தான் பண்டைய இந்தியர் நட்சத்திரம் என்று அழைத்தார்கள். பூமியின் பார்வையில் நிலவு ஒருமுறை சுற்றிவர சுமார் 27 நாட்கள் எடுக்குமென்றும் கண்டுபிடித்தனர். காலையில் உதிக்கும் சூரியன் மாலையில் மறைந்து பின் மறுநாள் காலை உதயமாகிறது. இந்த கால இடைவெளியை ஒரு நாள் என கொண்டனர். சுமார் 30 நாட்களில் நிலவு வளர்பிறை தேய்பிறையை சந்திக்கிறது. அதாவது அமாவாசை முதல் அடுத்த அமாவாசை வரை இது மாதம் என்றாகியது. குறிப்பிட்ட விண்மீன் குறிப்பிட்ட இரவு நேரத்தில், எடுத்துக்காட்டாக இரவு 9 மணிக்கு தலைக்கு நேர் உச்சியில் புலப்பட்டது என்றால் மறுபடி அதே குறிப்பிட்ட நேரத்தில் 9 மணிக்கு தலைக்கு நேர் உச்சியில் ஓராண்டு கடந்த பின்னர் உதித்தது.
அதாவது இரவு வான் குறிப்பிட்ட நேரத்தில் அதே நிலைக்கு திரும்ப எடுக்கும் காலத்தை ஓராண்டென நடைமுறை அனுபவம் மூலம் கண்டு உணர்ந்தனர். இவ்வாறு நிலவு, சூரியன், விண்மீன் என எல்லாம் ஒழுங்குமுறையோடு இரவு வானில் பவனி வருவதை உற்றுநோக்குவதன் வாயிலாகவும் அனுபவ அறிவாலும் பண்டைய கால நாகரிகங்கள் அறிந்து கொண்டன, அவற்றை தொகுத்தன. இவையே வான ஆராய்ச்சியாகவும் விரிவுபடுத்தினர்.